ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு. பட் அது என்னோட போர்ட்ஃபோலியோவில் இம்பாக்ட் ஆகலை. போர்ட்ஃபோலியோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் சம்திங்கில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஃப்ளாட் நெகட்டிவ் சம்திங். இது போக மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 103 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 26,013 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 84,950 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 388 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 445 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 58,962 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 36,375 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 73 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 312 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 312 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 53,443 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 442 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 442 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 1,465 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபோசிஸ். ஆக்சுவலி இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 3% மேலே விழுந்துருந்துச்சு. 2,682 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடக்க போகுது. பிளாக் ஸ்டோன் வந்து சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஸ்டேக்கு எம்ஃபோசிஸில் பிளாக் டீல் மூலம் மட்டும் செல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஸ்டோன் பார்க்கும்போது கரண்ட்லி அவங்க 40.1% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபோசிஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபெப்ரவரியில் வந்து ஒரு 15% ஸ்டேக் ஃபெப்ரவரியில் 15% ஸ்டேக் சம்திங் செல் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேல்யூ பார்க்கும்போது நியர்லி 6,700 crores அந்த ரேஞ்சுக்கு அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்காங்க ஃபெப்ரவரியில். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீலில் சம் பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் எம்ஃபோசிஸில் ஒரு பிளாக் டீல் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் ஸ்டோன் வந்து இது எம்ஃபோசிஸில் பிளாக் டீல் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு மாடல் ஜிசிசி மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் மாடல், அதாவது என்டர்பிரைசஸ் செட்டப் பண்ணுறதுக்கு, கேப்டிவ் சென்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டெக் அண்ட் இனோவேஷன் ஹப் செட் பண்ணுறதுக்கு, ஜிசிசியில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த டேலண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு ஆப்ரேஷனல் மாடல்ஸ், பாட்டு, பார்ட்னர் ஹாஸ்டட் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி பேசிஸில் கொண்டு வராங்க. ஜிசிசியை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு ஏஐ ட்ரிவன் மாடல் வந்து இன்ஃபோசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவர் கிரிட் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க 3,800 கோடி பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 83rd பாண்ட் இஷ்யூ. இதில் பேஸ் சைஸ் பார்க்கும்போது 1,000 crores, 2,800 கோடி க்ரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டும் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி போத் இதில் வந்து லிஸ்டட் ஆகும் இந்த பாண்ட்ஸு. ரெடிமபிள் டைம்ஸ் பார்க்கும்போது 10 annual இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 annual இன்ஸ்டால்மெண்ட் வித் கூப்பன் ரேட்டு. ஸோ இது வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா பிட்டிங் மூலமாக தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரம்ப் வந்து மோஸ்ட்லி டேரிஃபை கட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃபை குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அவங்களாலலாம் ரொம்ப ஒன்றும் டேரிஃப்லாம் கண்டினியூஸாக ஏற்ற முடியாது. டேரிஃப் ஏற்றுறது அங்கே உள்ள மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இப்போ இன்னைக்கு காலத்தில் நியூஸ் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு பக்கம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நாட்டில் இருக்கிற அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஹாப்பி நியூஸ் கிடையாது, டீலர்ஸுக்கு தான் ஹாப்பி நியூஸு. அக்ரிகல்ச்சர் ஒன்றும் டேரெக்டாகலாம் பெருசாக கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இல்லை, டீலர்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓரலாட்ட அக்ரிகல்ச்சருக்கு ஹாப்பி நியூஸ், ஏன்னா டேரிஃப் குறைச்சது. இது போக நியூ எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட $511 million ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவிலேருந்து விரைவில் ரோல் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாட்டு ஸ்பைசஸ், கேப்சிகம், டீ, காஃபி பெனிஃபிஷரிஸ் இது எல்லாமே விரைவில் எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டில் 53.1% வந்து பெப்பர் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது போக சின்னமனில் வந்து 64%, கேப்சிகமில் 33.2%, க்ரீன் டீயில் வந்து 36.7%. யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த ப்ராடக்ட்டில் நான் சொன்ன பர்சன்டேஜ் வந்து இந்தியாவிலேருந்து மட்டுமே போகுது. ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து சில ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணாங்க, அது அந்த டேரிஃபு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வழிக்கு வந்திருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ரேஞ்சுக்கு விரைவில் எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவாக்சியா லைஃப் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எடுத்து பார்த்தேன். சரி, நியூஸில் வந்திருக்கு என்னடா அந்த கம்பெனி எடுத்துன்னு பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ், நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் குட்ஸ் இதில் வந்து ட்ரேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போகன்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரியாது. என்னென்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நியூஸில் வந்துருந்துச்சு ஹெவி ட்ரேட் வால்யூம்ஸ், அதாவது பயங்கரமான ஸ்டாக் 20 லட்சம் ஷேர் இன்றைக்கி ஒரே நாளில் அந்த பங்கில் ட்ரேட் ஆகிருக்கு. ₹1.73 இருக்குது இந்த பங்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது. ₹1.73, 325 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன்,
புக் வேல்யூ 3 இருக்குது. புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது. பட் பி ரேஷியோ 227 காட்டுது. பட் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நம்ம பிளைண்டெல்லாம் இதிலெல்லாம் பிலீவ் பண்ண முடியாது. ஆக்சுவலி இவங்களோட இதில் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்பவே குறவு, 3% சம்திங் தான் இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் பாசிட்டிவ் 5 இயர்ஸில் மொக்க கம்பெனி. இது போக ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது மார்ச் குவார்ட்டரில் 23 கோடி, ஜூனில் 22 கோடி, செப்டம்பரில் 25 கோடியாக இருக்குது அவங்களோட ரெவன்யூ. ப்ராஃபிட் பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் எல்லாமே அது ஆவரேஜாக தான் இருக்குது. 31 லட்சம், அடுத்து 63 லட்சம், அடுத்து 37 லட்சமாக குறைஞ்சிருக்கு. நான் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி நியூஸில் வந்திருக்கு, சரி என்னடா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து இவாக்சியா லைஃப் கேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாராவது வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 2 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க பங்கு. சப்போஸ் நீங்கள் வந்து நான் சில பெனி ஸ்டாக்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு வாங்குவேன், அது மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கலாம். அதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த பங்கு வச்சுருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரைகார்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா, மகாராஷ்டிரா பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பிட்டிங் ப்ராசஸ்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த சப்சிடரி கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மகாராஷ்டிரா பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி தான் இந்த சப்சிடரி கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்றைக்கி எஸ் பேங்கில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஆல்ரெடி இந்த சுமிட்டோமோ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானீஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எஸ் பேங்கில் நியர்லி 24.99% ஸ்டேக் வந்து செப்டம்பரில் அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் தான் அது கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ராஜீவ் கண்ணன் அவர் தான் இந்தியாவோட ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு குளோபல் இன்ஸ்டியூஷன் அந்த எஸ்எம்பிசி. எஸ் பேங்குங்கிறது நம்ம இந்தியன் பேங்க். இதை வாங்கணுன்னா ரெகுலேட்டரி அப்ரூவல் வேணும். பட் ரெகுலேட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க இந்த 24.99% ஸ்டேக் அக்யூஷன் பண்ணுறதுக்கு. இன்னும் ரெகுலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் அதிகப்படியாட்டு ஸ்டேக் வாங்குறதுக்கு அந்த எஸ்எம்பிசிக்கு வந்து அலோவ் கொடுத்தாங்கன்னா, அதாவது அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு. மேபி ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடச்சா எஸ் பேங்க் அவங்க ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணி அவங்களோட ஹோலி ஓன் யூனிட் ஆட்டு மாற்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து எஸ் பேங்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் கார்டன் ரிச் பில்டர்ஸ். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்க. அங்கே வந்து க்ரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் பில்ட் பண்ணுறதுக்கு, க்ரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் வந்து அங்கே செட் பண்ணுறதுக்கு கார்டன் ரிச் பில்டர்ஸ் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேரி எனர்ஜிஸ் வந்து ஆப்ரேஷனல் கிட்டத்தட்ட 2 சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் குஜராத்தில் ஆப்ரேஷனலுக்கு கொண்டு வந்திருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஆனுவல் கெப்பாசிட்டி 1050 மெகாவாட். இது வந்து வேரி எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபார்மா கம்பெனிஸில் வந்த சில அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் டிவிஸ் லேபரட்டரிஸ் தெலுங்கானா யூனிட்டில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் நவம்பர் 10 to நவம்பர் 14. இந்த டைமில் நடந்த இன்ஸ்பெக்ஷனில் ஃபார்ம் 483ல் எந்த அப்சர்வேஷனுமே இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லி டிவிஸ் லேபரட்டரிஸுக்கு யூஎஸ்எஃப்டி சொல்லியிருக்கிறாங்க. இது டிவிஸ் லேபரட்டரிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணால் அது ஃபார்மா கம்பெனிஸுக்கு நெகட்டிவ் அப்டேட்டு. நோ ஃபார்ம் 483 அப்சர்வேஷன்னா அது ஃபார்மா கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆரோபிண்டோ ஃபார்மாவில் இன்னொரு அப்டேட்னா அவங்களுக்கு ராஜஸ்தான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனில் 9 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. அது மாதிரி அலம்பிக் ஃபார்மா இவங்களுக்கு யூஎஸ்எஃப்டி அந்த டிலிட்டாசன் ஹைட்ரோக்ளோரைட் டேப்லெட்ஸுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினா, நெக்ஸ்ட் வந்து ஆன்ஜினா டியூ டு கொரோனரி ஆர்டரி ஸ்பாசம், இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது அலம்பிக் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த அந்த ஷீன் பிராண்டை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ் வந்து படிப்படியாட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி, ட்ரெஸ் செக்மெண்ட், ஃபேஷன் அசசரிஸ், இந்த செக்மெண்ட் எல்லாமே ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு பக்கம் ரேப்பிடாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே இந்த பக்கம் திருப்பி போட்டால் ஜூஸு, அந்த ஜூஸ் செக்மெண்ட் கேம்பகோலா, அதில் தண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் காம்படிஷன் ஆட்டு 5 ரூபா கம்மி பண்ணி மார்க்கெட் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயிலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வர்றது கிளியராக தெரியுது. ஏன்னா ரஷ்யாட்ட அந்த ஆயில் வாங்குறது ஒரு பக்கம் டேரிஃபு, அது இல்லாமல் ஆயில் டிமாண்ட் அனி ஃபியூச்சரில் குறையும். ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாகவே வந்து இவி சார்ஜிங் சிஸ்டத்தை நோக்கி போகுது. ஸோ அவங்களுக்கு அந்த செக்மெண்ட் அடி விழுன்னு தெரிஞ்சோன்னா தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து இங்கே திருப்புறாங்க. ஸோ இப்போ ரிலையன்ஸ் ரீட்டைல் யூரோப் டாப் காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டாக இருக்கிற எசன்ஸ் அதை வந்து பார்ட்னர்ஷிப் பேசிஸில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரிலையன்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் வந்து அதை செல் பண்ணுறதுக்கும் பிளான் போடுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப் வந்து ஜெர்மனி பேஸ்டு காஸ்னோவா பியூட்டி அவங்களுக்கு கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த எசன்ஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலோட பியூட்டி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எசன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 2002 ஸ்டார்ட் பண்ணது.
மேக் பியூட்டி ஃபன் அப்படிங்கிற ஒரு லோகோவில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹை குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் மேக்கப் செட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 80% ஆஃப் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது யூரோப்பில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் முயற்சி பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கேஇசி இன்டர்நேஷனலுக்கு ஒரு 1016 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு, நியூ ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஆயில் அண்ட் கேஸு, டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், சிவில் ஒர்க் இது பேஸ் பண்ணி கிடச்சிருக்குது. ஸோ இப்போ அவங்களோட ஆர்டர் இன்டேக் பார்க்கும்போது 17,000 கோடியை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 7 மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஸ்டாக்ஸ் அக்டோபரில் ஸ்டேக்கை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அக்டோபரில் 3 ஸ்டாக்கில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி, என்டிபிசி, டிசிஎஸ். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்டிபிசி, ஷீலா ஃபோம் இதில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிசிஐ பேங்க், விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது யூனோ மிண்டா, ஐசிசிஐ பேங்க், பிஎல் இண்டஸ்ட்ரீஸ் இதில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, 197, பஜாஜ் ஆட்டோ இதில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் ஃபண்ட் இவங்க 3 ஸ்டாக்கில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், சன்ஃபார்மா, டாடா கம்யூனிகேஷன் இதிலெல்லாம் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் $41.68 பில்லியன் இருக்குது அக்டோபரில். எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 11.8% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா இது செப்டம்பரில் பார்க்கும்போது $32.15 பில்லியன் இருந்து இப்போ $41.68 பில்லியன் இருக்குது. ட்ரேட் டெஃபிசிட் ரெக்கார்ட் ஹையில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் டு யூஎஸ், அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டு யூஎஸ் பண்ணுறது $6.3 பில்லியன் இருக்குது அக்டோபரில். பட் ஆக்சுவலி இது இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.